நீ யாரு? என்னாச்சு? ஐயோ நம்புறியே என்னாச்சுன்னு தெரியலையே. அம்மா அந்த தண்ணி எடுமா, தண்ணி எடுமா. தாமர தண்ணி எடுமா. ஐயோ நம்புதிரி ஐயாக்கு என்னாச்சு? என்னன்னு தெரியல, திடீர்னு மயங்கி விழுந்துட்டாரு ஜாய். சீக்கிரமா தண்ணிய தெளிங்க. சரி சீக்கிரம். வேண்டாம் இருங்க தாமராக்கா, இத தெளிக்க கூடாது. தர்ஷினி நீ அந்த கலசத்துல உள்ளதை எடுத்து தெளி. என்ன தர்ஷினி சொல்லிட்டு இருக்கேன்ல, கலசத்துல இருக்கிறத எடுத்து தெளி. தெளி தர்ஷினி. அதோ பண்றேன். இது எங்க இருந்து வந்துச்சு? இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா நம்பூதிரி செத்துருப்பானே. நம்ம எஜமா இங்க இருக்கிற எல்லாரையும் அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. அப்படி இருக்கும்போது இது மட்டும் எப்படி தப்பிச்சது? இது எவ்வளவு உஷாரா நான் வச்சிருந்த விஷ தண்ணியை தெளிக்க விடாம கலசத்துல இருந்த தீர்த்தத்தை தெளிக்க வச்சு நம்பூதிரியை காப்பாத்திடுச்சு. இவ்ளோ செஞ்ச நம்ம எஜமா இதை விட்டு வைக்க போறாரு. இதுக்கும் ஒரு விஷ சிலந்திய போற்ற வேண்டியதா? நம்பூதிரி ஐயா நீங்க தானே சொன்னீங்க ராணி காளி கோயிலுக்கு போற வரைக்கும் பூஜையை நிறுத்த கூடாதுன்னு. நீங்க மறுபடியும் பூஜையை செய்ய ஆரம்பிங்க. முனிவரே, உங்களுக்கு இந்த மாதிரி நடந்ததா? என் மூச்சு சுவாசத்துல ஏதோ ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. நீங்கள் 5 பேரும் போகின்ற பாதையில் யாரை பார்த்ததும் உங்களது வலது நாசியிலிருந்து வெளியே செல்லும் மூச்சானது 8 அங்குலமும், இடது நாசியிலிருந்து வெளிப்படும் மூச்சு 12 அங்குலமும் வெளிவருகிறதோ அவர்களிடம்தான் இதை ஒப்படைக்க வேண்டும். அது உங்களுடைய கடமை. குருவே, இந்த 50 குழுவின் பயணமும் நோக்கமும் யாருக்காக, எதற்காக பல்லாயிரம் வருடங்களாக பொக்கிஷமான தபசுகளும் முனிவர்களும் பாதுகாத்து வந்த
பஞ்ச உற்சவ தீர்த்தத்தை நாங்க யார்கிட்ட ஒப்படைக்கணும்? தானென்ற மேருவைதான் எப்போதும் பூஜை செய்வார். சாபமிட்ட வார்த்தைகள் தீயாக வேகும். யட்சினி என்னும் மோகினிக்கு தாத்ரூப தீட்சை வேண்ட சிறுபிள்ளை தசாவதானியாய் தீண்ட போக மானுட உபதேசம் பூண்டு அதோட அகோர அதிபதியாய் தீட்சை பூண்டு வானென்ற மேருவை தான் பூஜை செய்த சாபத்தால் கல்லாய் போன மணாளனை மீட்க நினைக்கும் 2 பத்தினி பெண்ணின் மானுட பிறப்பில் இருக்கும் பெண்ணிடம் இதை நீங்கள் ஒப்படைக்க வேண்டும். பின்பு காளி வேட்டைக்கு புறப்படும் பரிபட்ட அலங்காரத்தை செய்து முடித்து மேற்கு நோக்கி நீங்கள் இமயமலை செல்வீர்களாக.